இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டுக்கான பர்பஸ் வந்துட்டு ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள். முதலாவது வந்து புதுசாக அறிவித்த லேபர் கோட் படி 40 வயதுக்கு மேல் இருக்கிற தொழிலாளர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆனுவல் ஹெல்த் செக்கப் மேண்டேட்ரி. இது எந்த விதமான ஆப்ஷன் கிடையாது. புதுசாக அறிவித்த லேபர் கோட் படி 40 வயசு கிராஸ் பண்ண இன்சூர்ட் பர்சன்ஸ்க்கு ஆனுவல் ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கான இது வந்து இன்றைக்கி முறையாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில், நம்ம திருநெல்வேலி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க இது. ஸோ 40 இயர்ஸ் கிராஸ் பண்ண தொழிலாளர்கள் கண்டிப்பாக அவங்களோட எம்ப்ளாயர்ஸ் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். இது கம்ப்ளை பண்ண வேண்டியது அவங்களோட எம்ப்ளாயர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்ப்ளை பண்ணலைன்னா எம்ப்ளாயர்ஸ் மேலே தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி 40 வயசு கிராஸ் பண்ண எம்ப்ளாயர்ஸு கண்டிப்பாக ஆனுவல் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பாக அனுப்பணும். அதுக்காக நாங்கள் எல்லா எம்ப்ளாயர்ஸ்க்கும் லெட்டர்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ தட் ஏதாவது நோய் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணால் அது எல்லாருக்குமே நல்லது. ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது வந்து எப்பயும் போல் இந்த வருஷம் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ்க்காக வார்ட் ஆஃப் ஐபி கோட்டா இந்த வருஷம் வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜஸில் 695 சீட்ஸ், 695 டோட்டல் 695 எம்பிபிஎஸ் சீட்ஸு நம்ம இஎஸ்ஐ கார்டு இருக்கிற அவங்களுடைய வார்ட்ஸ்க்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்காக அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு, நாங்கள் பேப்பர்லேயும் போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு அந்த இஎஸ்ஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு யாராவது பசங்க நீட் அப்பியர் ஆகிறாங்க வந்து அவங்க வந்து தனியாக இந்த வார்ட் ஆஃப் ஐபி கோட்டாக்கு அப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு அறிவிப்புகள் தான். இதுக்காக டீட்டெயில்ஸ் இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க. புதுசாக அறிவிச்ச லேபர் கோடில் வந்துட்டு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ண எம்ப்ளாயீஸ்க்கு எவ்ரி இயர் பண்ணணும். நாட் ஓன்லி ஒன்ஸ், எவ்ரி இயர் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அது லேபர் கோட் உத்தரவு தான் இல்லை சார்? ஆமாம், லேபர் கோட் புதுசாக வந்து டெவலப்மெண்ட் அது. ஸோ எவ்ரி இயர் பண்ணணும். அது இது எப்போ சார் ஃபோர்ஸ்க்கு வருது? லேபர் கோட் 21 நவம்பர் 2025 ஃபோர்ஸ்க்கு வந்துடுச்சு. நவம்பர் 21 நவம்பர் 2025 லேபர் கோடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண டேட். ஓகேங்களா? அதுக்காக கான்டாக்ட் நம்பர் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் நோடல் ஆஃபீஸரோட கான்டாக்ட் நம்பர். எனி எம்ப்ளாயர் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட எம்ப்ளாயிஸ் அனுப்பலாம். எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக ஐபி வந்துட்டு அதுக்கான தனியாக அங்கே நோட்டீஸ் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இது மாதிரி நான் ஆனுவல் ஹெல்த் செக்கப் வந்திருக்கேன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. செப்பரேட்டாக நடக்கும். ஆமாம். அதுக்குன்னு தனியாக இருக்கிற டாக்டர்ஸ் வச்சு தனியாக ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தனியாக ஃபெசிலிட்டி ஆமாம், தனியாக இடம் ஒதுக்கிருக்காங்க. தினமும் இல்லை தினமும் டெய்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிற நம்மக்கிட்ட லிஸ்ட் இருக்குது. அதுபடி 15,000 இல்லையா, 15,000 அரௌண்ட் 15,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணி 15,000 இல்லை. இப்போதைக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே 30 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ளே இருக்கிறவங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பியாண்ட் 30 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க கிட்டே இருக்கிற ஹாஸ்பிட்டல் அது டைப் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு அதை பற்றி நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 50 to 70 பீப்புள் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். இது எம்ப்ளாயர்ஸ் கோஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக, ஏன்னா எம்ப்ளாயர்ஸ் தான் கோஆப்ரேட் பண்ணணும். இதில் அவங்க வந்து நான் ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடும், நான் அமிச்சுனா என்னோட ப்ரொடக்ஷன் வேஸ்ட் ஆகிடும், அந்த மாதிரி. அதுக்காக தான் நான் எம்ப்ளாயர்ஸ் நாங்கள் எல்லாரும் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். இது வந்து மேண்டேட்ரி. அவங்க பண்ணலன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். எம்ப்ளாயர்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணலாம். சார் இது நல்ல கேள்வி. அங்கே போய் செய்ய முடியாது. ஏன்னா எக்ஸ்ரே ஒன்று இருக்குது. எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே செய்ய முடியாது. எக்ஸ்ரே ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு இடத்துல வைக்கணும்னா அது அட்டாமிக் எனர்ஜி போர்டோட பர்மிஷனோட நம்ம வைக்க முடியாது. ஸோ அது மொபைலாக நம்ம எங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இந்த ஆனுவல் ஹெல்த் செக்கப்பில் எக்ஸ்ரேன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு. அதுக்காக தான் வந்து நம்ம அங்கே போயிட்டு பண்ண முடியாது. வந்துட்டால் ஒரு half a டேயில் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே காலையில் 8:30க்கு வந்தாங்கன்னா மதியம் 12 மணிக்கு போயிடலாம். எல்லாம் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு above 40
ஏஜ் இருக்கிற எம்ப்ளாயீஸ் 40 வயசு மேலே அவங்க தான் சொல்கிறோம். அவங்க வந்து நம்ம வித்தின் 30 கிலோமீட்டர் ரேடியஸில் 15,000 பேர் இருக்காங்க. இங்கே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புவோம். இல்லை நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸ்டேட் லேபர் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஆ. அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் என்ஷூர் பண்ணுவாங்க. ஸ்டேட் லேபர் அத்தாரிட்டி. மெடிக்கல் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். இனி இப்போ வந்தால் கூட பண்ணுவாங்க. சரி சார். ஓகே. Thank you.